அப்படியே வரத்துக்கு 6 மணியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த நெட்டூரில் இருக்க ஒரு பிரிட்ஜுங்க. இது வந்து ஒரு மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு இடம் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா சைடில் தண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆறு மாதிரி இல்லை, ஆனால் கொஞ்சம் ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரி இருக்கிற இடம். ஒரு பிரிட்ஜ் மாதிரி அந்த 2 பில்லர்ஸ் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. இதை நெட்டூரில் ஒரு பிளேஸ் இது. இந்த நாங்கள் காலையில் ரொம்ப சீக்கிரமாக கிளம்புனால சரியான ப்ரீஸு. ஃபுல்லாக இங்கே போகிற வழி ஃபுல்லாகவே தென்னை மரம், அந்த மாதிரி ஃபுல் க்ரீனரி, சரியான எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் இந்த ஒரு 7 மணி டைமில் நாங்கள் போகும்போது அந்த அடிக்கிற காற்று எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. செம ஃபீலு பா. நமக்கு வந்து எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரைடு மார்னிங்கில் நம்ம போனாலே எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். ஸோ வர நம்ம விஷ்ணுராம் டேர்னிங்கில் வளைப்பார். காற்று தாங்க, சரியான காற்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரம்லாம் கொஞ்சம் சாஞ்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அது அடிக்கிற காற்று அவ்வளோ வேகமாக இருக்கிறதுனால மரம் சாயிற அளவுக்கு காற்று. இங்கே நார்மலாகவே இங்கே காற்றே அந்த மாதிரி தாங்க இருக்குது. இங்கே எனக்கு தெரிஞ்சு கொசு இருக்குது வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி ஏரியாவில். காற்று, அந்த காற்றுல பறந்து அடிக்கும் கொசுலாம். நான் இங்கே இவன் வீட்டில் இருந்த வரைக்கும் எந்த கொசும் நான் பார்க்கல. இது எந்த ரோடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த குறிப்பன் குளம், குருவன் கோட்டை அந்த ரோடு தான் இது. சைடு நாங்கள் இப்போ வந்து ஆலங்குளம் போகிறோம். ஆலங்குளம் மவுண்ட் பார்க்க போகிறோம். ஆலங்குளம் போயிட்டு ஆலங்குளம் மவுண்ட் போகிறோம். கல் வெட்டி விடுங்க, வேக போகிறேன். இது டபுளே பேசாத வண்டி. இதோ குருவன் கோட்டை வந்தாச்சு. இங்கே என்ன சீக்கிரமாக வந்துட்டோம். நாங்கள் 6:55 எதோ கிளம்புனோம். 7:10 அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் இப்போ அப்படியே போகிறோம். பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். இது சைடில் ஏதோ ஓடன்னு சொன்னான், தண்ணி நீரோட்டம் இருக்கும் சைடில். இது கோபுரங்கள். காற்று தாங்க இங்கே அடினா அடி, சும்மா காற்று செம்ம அடி அடிக்கும். ஒரு ஏர் கூலர்லேருந்து காற்று ஃபுல் ஃப்ளோவில் எப்படி வரும் அந்த அப்படி இருக்கும். நான் வந்து கேமரா எடுத்துன்னு போகும்போதெல்லாம் ஃபுல்லாக யார் தான் சத்தமே கேட்கும், எதுவுமே கேட்காது. இவன் பேசுறது கூட எனக்கு கேட்காது. ஸோ இதோ இது பார்த்தீங்களா, இந்த வழி போனால் வயலில் நிறைய இருக்கும். ஸ்ரீராம் சொன்னார். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா இருங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். அந்த வழி மாதிரி இந்த படங்கள்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடம் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இடம். இந்த இடம் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரபாண்டியபுரம், சுந்தரபாண்டியன் படம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா வரும் பாருங்க, அந்த மாதிரி இடம் தான் இது ஃபுல்லாகவே. நம்ம ஹோல்சமாக பார்த்தோம்னா இது ஒரு சசிகுமார் சார் படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் மோஸ்ட்லி கொஞ்சம் கிராமத்தில் காட்டுவாரா, அவர் நடிக்கிற படமும் கொஞ்சம் கிராமம் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த படங்களில் வர ஒரு இடம் மாதிரி இந்த இடம் எனக்கு ஃபீல் ஆகுது. இது வரானே ஸ்லோவாக வரான். இங்கே பாரு ஸ்ரீராம, ஹெல்மெட் தூக்கி கேட்டேன். காட்டுறேன் காட்டுறேன். சரி விடு போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த மலையை நம்ம போக போகிறோம். ஆலங்குளம் மலை நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரே ஒரு சிங்கிள் மவுண்டனாக இருக்குது, அதில் தான் நம்ம ஏற போகிறோம். வாங்க போயிட்டே பார்ப்போம். ஒரு மலை இருக்கு, அதே ஆலங்குளம் மலைடா. நீட்டாக இருக்கு பாரு, வானம் தெரிஞ்ச அதெல்லாம் தனி. முன்னாடி இருக்கிறது ஆலங்குளம் மலை, அது மேலே மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த பக்கம் போக முடியுமா?
இதுதாங்க ஆலங்குளம் மலைக்கு போகிற வழி. பரவாயில்ல, இந்த இடத்துல ரோடெலாம் இருக்குது நம்ம மலைக்கு போகிற மாதிரி. பட் சில மலைங்களுக்கு வந்து இந்த வழியெலாம் இருக்காது, இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது கிட்ட போகிறதுக்கு. பட் இது நல்லாவே வழி இருக்குது, நல்ல ரோட்ஸ் நல்லா இருக்குது, வளைஞ்சி நெளிஞ்சி போயிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வாக்கிங்லாம் போயிட்டு இருக்காங்க, நான் கொஞ்சம் கவனிச்சேன். அங்கே பார்த்தீங்களா ஜாகிங் போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி இந்த டைமில் மோஸ்ட்லி போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஜாகிங் பண்ணுறவங்க அவங்களாம் பார்க்கலாம். இந்த வழியில் பாதி தூரத்துக்கு ரோடு போகுது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ரோட்ஸ் கம்மியாயிட்டு இந்த மாதிரி மண் பாதைகள் மாதிரி வரும். இங்கே மான்லாம் இருக்காமல் எதை போட்டுருந்துச்சு வனப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. மான்லாம் இருக்கும் போல் இந்த வழியில். பின்னாடி தான் வருவான், பின்னாடி வரானா திரும்பிட்டானா? டேய் இந்த இடம் செமையா இருக்கடா. இங்கேருந்தே பாதி ஊடுத்துருது. போயினே இருக்க. இங்கேருந்தே பாதி ஊர் தெரியுது. அதோ பார்த்தீங்களா கொஞ்சம் ஊரே தெரியுது, கொஞ்சம் ஸ்லோப்பு பிளேஸாக இருக்குது இது மேலே, அதான் நல்லா இருக்குது. ராமர் கோயில்ரா, ஆஞ்சநேயர் இருக்காங்க. ராமர் கோயில், ஐயனார் கோயில். இதான் ராமர். டேய் உன அனுப்பிடுங்க, என்ன பண்ற? விஜயகரா வா மேல போலாம். சூப்பராக இருக்கானே. 3 வருஷம் ஆகுது, 4 வருஷத்துக்கு 4 வருஷம் ஆகுது நினைக்கிறேன். நீட் எக்ஸாம் எழுத முன்னாடி வந்தது நான் இங்க. ஓஹோ, இப்போ தான் வரேன். ஒரு தடவை போயிட்டு மேலே படிக்கலேருந்து கீழே விழுந்துட்டேன். இவனுக்கு கீழே தான் வேலையாகுது. எங்கே இதில் நான் வந்துடுறேன். எங்க தெரியுமா? மேலே உச்சியில் அதுவும் கோயிலேருந்து இறங்கி வர பாதை, ஏறுற பாதையில இறங்கிட்டேன். என்ன உள்ள அலௌடு இல்லையோ?